சென்னை கூட்டுப்பட்டறை மற்றும் பைந்தமிழ் வலையொலி கிரேட் தமிழ் யூடியூப் இணைந்து வழங்கும் சுடரொளி மகளிர் விருது விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த ஆண்டு முதல் ஆண்டு தொடங்கும் போது 8 பேருக்கு கொடுத்தோம். மார்ச் 8 அதே தினத்துல 8 பேருக்கு விருது. அடுத்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு விருது கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், இடம் கிடைக்கல, பள்ளிகள் கிடைக்கல. அப்ப இந்த ஆண்டு தொடங்கும் போது ஒரு 5 பேர், இந்த ஆண்டுமே கொஞ்சம் யோசனையில் இருந்தோம். தம்பி தான் இல்லைனே, நம்ம போன ஆண்டு அவன் கொடுக்கல, ஒரு பேருக்காக தொடங்கிட்டு விட்டோம்ங்கிற மாதிரி அது வந்துடக்கூடாது, தொடர்ந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும் போது சரிதமே ஒரு 5 பேர். இப்போ நான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா ஒரு 5 பேருக்கு விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன போது ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க. நீங்க கொடுக்கப்பட்ட அந்த பட்டியலில் மகளிர் சுய உதவிக்குழு இருந்து யாருமே இல்லையே அப்படின்னாங்க. அவசியம் நீங்க ஒரு மகளிர் சுய உதவிக்குழுக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி நீங்க தேர்ந்தெடுங்க, அது மிக முக்கியமானதுன்னாங்க. சரிங்க, நான் கண்டிப்பா முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காட்ட, என்னுடைய கூட பிறந்த அக்கா, அவங்களும் அந்த குழுவில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்டு அதுல ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் அந்த 6, 7 ஆச்சு, 7, 8 ஆச்சு. அதோட எங்களுடைய ஒரு திருப்தியான மனநிலைமை வரல. ஒரு செவிலியர் எடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம முதல் ஆண்டு ஒரு நர்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னு அவங்கள தேர்ந்தெடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு வந்து அழைப்புதல் தயாராகி எல்லாம் முடிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்துச்சு. 97 இருந்து வானொலி நிலையத்தோடு நான் பயணப்பட்டு இருக்கேன். அந்த வானொலியால உயர்ந்த பலர்ல நானும் ஒருத்தன். அப்ப அந்த வானொலி நிலையத்திலிருந்து ஒருத்தர் எடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே, ஒரு ஊடகம்ங்கிறது நல்லா இருக்குமே. எனக்கு அந்த சிந்தனை ஒரு 10-10:30 போல மதுரை வானொலியத்துடைய ஐயா ரமேஷ் ராஜா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு, ஐயா ஒருத்தரை நீங்கள் பரிந்துரை செஞ்சா நல்லா இருக்குன்னு கேட்ட போது அவங்க மதிப்பிற்குரிய அம்மா பாலாமணி ஈஸ்வர் அவர்கள் வந்து 35 ஆண்டுகளாக நிலையத்தினுடைய இசைக்கலைஞராக இருக்கிறாங்கன்னு சொன்னபோது அந்த 12 பேர் வந்த அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு சரிட்டு, இது கிட்டத்தட்ட இந்த ஆண்டிற்கான ஒரு நிறைவு விருதாளர் பட்டியலாக இருக்கும் அப்படின்ட்டு தம்பி வந்து சொல்லிட்டாரு. அண்ணே நீங்க எத்தனை பேருனாலும் நான் வந்து அதுக்கான அந்த கொடுக்கப்பட்ட எல்லாமே தயார் பண்ணது வந்து தம்பி தான், முத்துச்சாமி தான். அதில் எத்தனை பேர்னாலும் சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, நீங்க மற்ற வேலையில் நீங்க ஆரம்பிச்சிருங்க, நாள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண்டு 12 பேர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே சுடரொளி மகளிர் தான். அந்த ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா, என்னுடைய அம்மா அவர்களை வணங்குகிறேன், அது மாதிரிதான் இன்னைக்கு என்னுடைய அம்மா கூட இல்லை அப்படின்னாலும் கூட இங்க நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்பு தம்பி ஐயனார் ஈடாடினுடைய அம்மா அவர்களை என் அம்மாவாக பாவித்துதான் நான் இந்த விருதினை முதல் விருதாக நம்ம வந்து அவங்களுக்கு தேர்வு பண்ணியிருக்கோம். ஆக ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான், ஒரு மகிழ்ச்சி. ஐயா அவங்க சண்முக திருப்பூரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த மாதத்தினுடைய நிறைவுல 33 பெண்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்ன எப்படி இந்த சிந்தனை எங்களுக்குன்னா, நான் பார்க்கிற எல்லாருமே என்னுடைய கண்களுக்கு நல்லவர்களாக தெரிகின்றார்கள். இப்ப ஐயா அவங்க கூட ஒரு பழக்கம், எங்களுடைய பள்ளிக்கு வர்றாங்க, சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையிலே இந்த விருதானது இன்றைய தினம் மிக சீரும் சிறப்புமாக சென்று கொண்டிருக்கின்றது. விழாவில் இப்பொழுது சுடரொளி மகளிர் விருது வழங்கும் நேரம். விருதாளர்களை நான் ஒவ்வொருவராக பெயர் சொல்கின்றேன். பெயர் சொல்கின்ற பொழுது அவருடைய பற்றிய பெருமைகளையும் சொல்கின்றோம். நீங்கள் கரமுறை தந்து அவர்களை உற்சாகப்படுத்த அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக அம்மா திருமதி செல்வராணி ஈடாடி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தம்பி ஐயனார், விருதுகள் நாங்கள் சொல்கின்ற பொழுது கூட வந்திருக்கக்கூடியவங்களும் நீங்க தயவு செஞ்சு மேடைக்கு வந்துடலாம். உழவு தொழில் சங்க காலம் முதல் இன்று வரை பெண்கள் வேளாண்மையில் வெற்றி கொடி நாட்டி வருகிறார்கள். மனதை காப்பதும் மானம் காப்பதும் மருதநில மக்களின் மகத்தான சேவையாக தொடர்கிறது. மதுரை மாடக்குளம் தானத்தவம் கிராமத்தில் 35 ஆண்டுகளாக வேளாண்மையில் ஈடுபட்டு தன் பிள்ளைகள் 4 பொறியாளராக்கி தொழில் முனைவோராகவும் வெற்றி பெற செய்த திருமதி செல்வராணி ஈடாடி அவர்களின் வேளாண் பணியை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். இந்த இனிய தருணத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த மாதம் எங்களுடைய பள்ளிக்கு தம்பி எழுத்தாளர் ஐயனார் ஈடாடி அவருடைய அண்ணன் அவங்க தங்கச்சி வந்திருந்தாங்க.
மாணவர்களுக்கு விளையாட்டு உடைகள் ஒரு 15,000 ரூபாய்க்கு வந்து அவங்க பொறுப்பெடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அப்ப அவங்க அண்ணன் ஒரு வார்த்தை பேசினார். இன்னைக்கு நாங்க 4 பேரும் இன்ஜினியர்ஸ், எல்லாமே பொறியாளர்கள், ஒவ்வொரு துறையில இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் அந்த துறையினுடைய டைரக்டரா இருக்கிறோம். ஆனாலும் கூட எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் தலைச்சுமையா வாழை இலையவும் அந்த மற்ற உணவு தக்காளி இதெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் கொண்டு போய் சந்தைக்கு போய் வித்துட்டு வருவாங்க. என்ன நான் வச்சிருக்கிறடைய காரனுடைய விலை 19 லட்சம் ரூபாய் அப்படின்னு அவர் பதிவு பண்ணார். பையன் நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க, தம்பி ஒரு கம்பெனியுடைய டைரக்டர். ஆனா அம்மா இன்னைக்கு வரைக்கும் அந்த உழவு தொழிலை விடாமல் இன்னும் என்னுடைய உடல்ல அந்த வைராக்கியம் சொல்ல முடியாது. கிராமத்தில் உள்ள ஆள்களுக்கு அது நீங்காது. கடைசி மூச்சு வரைக்கும் நான் விவசாயம் பண்ணுவேன், என்னுடைய பிள்ளைகள் எந்த நிலைமைக்கு வந்தாலும் ஒரு தாயாக இந்த மருது நிலத்தினுடைய மண்ணின் மகத்துவத்தை காப்பேன். ஏன்னா அவங்க படிச்சது வெறும் 3. பாரதிதாசன் தான் சொல்லுவான், கல்வி இல்லா பெண்கள் கலர் நீலாம், அங்கு புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. அம்மா படிச்சது 3 தான். 4 பிள்ளைகளை பெற்று ஐநிலங்களில் உண்டான மருது நிலத்திலிருந்து ஒரு ஆற்றலுக்காக பிள்ளைகளை வளர்த்து 7 ஜென்மத்திற்கும் இந்த பிள்ளைகளா என்று 8த்துக்கும் புகழ் பரப்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளை தந்த அன்பு அம்மா, என்னுடைய அம்மாவாக பாவித்து அவர்களுக்கு முதலாவதாக சுடரொளி விருதினை நம்முடைய பெரும்புலவர் ஐயா சன்னாசி அவர்கள் வழங்குகின்றார். சான்றிதழை ஐயா அவர்கள் வழங்குகின்றார். மகிழ்ச்சி அம்மா, உங்களுடைய வேளாண் பணிகள் இன்னும் தொடரட்டும். அன்பிற்கினிய அம்மா திருமதி தி வைஜெயந்தி மாலா அவர்கள் இல்லத்தில் இருந்து கொண்டே பலரது உள்ளத்தில் ஊக்கத்தை விதைத்து வருபவர். ஆன்மீகத்தையும் இலக்கியத்தையும் இரு கண்களாக கொண்டு தொடர்ந்து அறப்பணி செய்து வருபவர். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தமிழர் பண்பை தனது கணவர் சண்முக திருக்குமருடன் இணைந்து சமூக தொண்டில் சாதனை படைத்து வருபவர். அறப்பணியாம் ஆசிரிய பணிக்கு துரோணா விருது வழங்கியும் மகளிரின் சேவையை போற்றியும் விருது வழங்கி வரும் வையம்புகழ் திருமதி தி வைஜெயந்தி மாலா அவர்களின் சமூக தொண்டினை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். ஐயா சண்முக திருக்குமரன் அவர்களையும் அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் சான்றிதழை வழங்குகின்றார்கள். முத்துலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கூடி வாழும் குழு மனப்பான்மையாலே இவ்வுலகம் இன்பமாய் தன் நாளை கொண்டாடுகிறது. தன்னை சேர்ந்தவர்களையும் தன்னுடன் கைகோர்த்து அழைத்து செல்வது பெண்மையின் பேரழகு குணம். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்களுக்கு தன்னம்பிக்கையையும் வெற்றியையும் தன்முனைப்புடன் தந்து வரும் தன்னம்பிக்கை பெண்மணி. பெண்கள் சுயமாய் நிற்க களஞ்சியம் சுய உதவிக்குழு மூலம் பல பெண்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒளியேற்றும் புதுமை பெண் திருமதி மா முத்துலட்சுமியின் சேவையை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். தம்பி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது மகளிர் சுய உதவி குழுவுக்கு தர வேண்டும். எனக்கு என்ன நினைவு வந்ததுன்னா, வாஜ்பாய் அவர் தலைமை அமைச்சராக இருந்த பொழுது சின்ன பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு மகளிர் சுய உதவி குழு அவங்க தான் ஆரம்பிச்சது களஞ்சியம். அவங்க காலில் பிரதமரே விழுகிறார்கள் சொன்னா எவ்வளவு பெரிய உண்மை. இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களால ஆங்காங்கே வட்டி, அதாவது கந்து வட்டி ஒழிஞ்சிருக்கு. இன்றைக்கு ஆண்கள் சரியில்லாமல் இருந்தா கூட அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துகிறார்கள். அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மகளிர் சுய உதவி குழு தான். ஆகினாலே அவர்களை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் இவர்களை அந்த பிரதிநிதியாக இருந்து வருவதிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பாராட்டு, அன்பு. வாங்க முத்துலட்சுமி அவர்களுக்கு ஐயா அவர்கள் சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். வாங்க, அந்த குழுவை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க. அங்க வரைக்கும் நில்லுங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, ஏன்னா இந்த ஒரு விருது அந்த குழுவுக்கான விருது. தனிப்பட்ட முத்துலட்சுமி என்பதை விட முத்துலட்சுமி போன்ற முத்தான பெண்களுக்கான விருது என்பதனை சொல்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சின்ன பிள்ளை அம்மா தான் இவங்களுக்கான குழுவுக்கான தலைவி. இயக்கத்தினுடைய தலைவியே சின்ன பிள்ளை தான்.
பேர் தான் சின்ன பிள்ளை, அவங்க செஞ்ச செயல மிகப்பெரிய செயல் அது இல்லையா? ஆமா. அடுத்ததாக பத்மாவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க்கை பயணத்தில் வாகை சூட கல்வி ஒன்றே நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறது. கிடைத்த வேலையை தக்க வைக்க உயர்கல்வி நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகும் அஞ்சல் வழியில் கல்வி கற்று புத்தக நிறுவனத்தில் கணக்காளராக தன் பணியை திறம்பட செய்து வருபவர். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கேற்ப தன் பணியை விரும்பி செய்து பாராட்டப்பட்டவர். பள்ளி மாணவர்களின் கல்விக்கு புத்தகங்கள் தந்து ஊக்குவித்து வரும் திருமதி கோ பத்மாவதி அவர்களின் தன்னம்பிக்கை பணியை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். மதிப்பிற்குரிய திருமதி கி சிவகாம சுந்தரி மேடம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அறிவு திருக்கோயிலாம் நூலகத்தில் கால் நூற்றாண்டிற்கு மேலாக தடம் பதித்து வருபவர். தனது சிறப்பான செயல்பாடுகளால் வாசகர்களின் உள்ளங்களில் இடம் பிடித்து வருபவர். மல்லிகை பூமணத்தால் முத்தமிழ் முற்றம் நிகழ்வின் வாயிலாக அறிஞர் பலரது கருத்துகளால் செவிக்கு இன்பம் ஊட்டுபவர். வெளிச்சம்படாத பல பேச்சாளர்களை அழைத்து வாசகர்களுக்கு காட்டுபவர். கல்லூரி காலத்திலேயே பேச்சையும் விளையாட்டையும் மூச்சாக கொண்ட திருமதி கி சிவகாம சுந்தரி உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை அவர்களுக்கு சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நூலகர் என்ற சொல்லே அழகான சொல். நூல் எங்கே இருக்க வேண்டும் என்றால் அகத்தில் இருக்க வேண்டும். பெரும்பாலும் அங்கங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க, தூசி தட்டுறாங்க. அதை புரட்டி பார்க்கிற நிலையே காணல். பெரும்பாலும் எப்பொழுது பார்த்தாலும் இளைஞர்கள் அந்த திறன்பேசியை நோண்டி கொண்டே இருக்கிறார்களே தவிர புத்தகம் படித்ததில்லை. தற்பெருமைக்காக சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 மணி நேரமாவது படிக்கவில்லை என்றால் எனக்கு தூக்கம் வராது. ஏனென்றால் என்னுடைய வீட்டிலேயே கிட்டத்தட்ட 800 நூல்கள் வைத்திருக்கிறார். அதில் குறிப்பா தொல்காப்பியத்தில் எல்லா விதமான உரை, சேனாவரையர் உரையிலிருந்து இளங்கோவனர் உரையிலிருந்து பேராசிரியர் அத்தனை உரையும் வைத்திருக்கிறேன். பெரும்பாலும் தம்பி சொன்ன உடனே அந்த தம்பியை சொல்லுங்க அப்படின்ட்டு எனக்கு நினைவுக்கு வரலன்னு சொன்னா இதுல இருந்து தம்பி இளங்கோவனத்திலிருந்து எடுத்து சொல்றேன் அப்படின்னு. ஆக நூல்களை கற்பதனால் மட்டும்தான் ஒருவனுக்கு அறிவு பெருகும். அந்த நூல் அகத்திலே வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்பவர்கள் இவர்கள். இந்த பாருங்க, இந்த இடத்துல வரலாற்று நூல் இருக்கு, இந்த இடத்துல அறிவியல் நூல் இருக்கு, இந்த இடத்துல தன்னம்பிக்கை நூல் இருக்கு. நீங்க ஹைக்கூ படிக்கிறீங்களா, அந்த வரிசைக்கு போங்க என்ற அளவுக்கு இவர்கள் தங்கள் மனத்துக்குள்ளே அந்த நூலகத்தை அப்படியே படம் பிடித்து வைத்திருந்தால் தான் அங்கே வருபவர்களுக்கு அது பயன்படும். ஆக அப்படிப்பட்ட நூலகருக்கு இந்த விருது தருவதில்லை. அதுவும் மகளாக இருந்து, நான் மகள் தான் சொல்லுகிறேன், மகளாக இருந்து அவர்கள் தருவதிலே உண்மையிலேயே அவர்கள் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வரோய் 100,000 வல்லாண்ட புத்தோடு மணிவண்ணா ஒரு சேவடி சொல்லி இருக்காப்பு என்று பெரியாழ்வாருடைய வாழ்த்தையே வாழ்த்தாக சொல்லுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த மகேந்திரபாபு ஐயா அவர்களுக்கும், விருதை வழங்கிய சன்னாசி ஐயா அவர்களுக்கும், கூத்துப்பட்டறை முத்துசாமி சகோதரர் அவர்களுக்கும், அமர்ந்திருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும், எனது தாய் தந்தைக்கும், எனது தோழி சிந்துமணிக்கும், எனது மகன் யோசனாவுக்கும், எனது கணவர் சரவணகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகேந்திரபாபு ஐயா அவர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு மீனாட்சி அருள்புரிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மண்ணில் வாழும் வரை கண்ணில் கருணை நிறைந்திருப்பதே மனித வாழ்க்கையின் ஆகச் சிறந்த அறம். இயன்றதை செய்து பிறரை இன்பமடைய செய்வது பெண்களின் தனித்தன்மை. உதவி செய்யும் உள்ளத்தால் அழகாகி விடுகிறார்கள் பெண்கள். பிறரை அழகுபடுத்தி மகிழ்விக்கும் கலை ஒப்பனை கலை. 1/4 நூற்றாண்டிற்கு மேலாக மேடைகளில் ஒப்பனை செய்து பலரின் வாழ்விற்கு ஒளி தந்தவர். தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் மேடை கலைஞர்களுக்கும் விலையின்றி ஒப்பனை கலையை கற்றுத்தருபவர்.
அரசு பள்ளி மாணவர்களுக்கு கட்டணமின்றி ஒப்பனை கலைஞராக சேவை செய்து வரும் ஒப்பற்ற கலைஞர் திருமதி லோகமாதா அவர்களின் கலை சேவையை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். ஐயா அவர்கள் விருது. ஒப்பு கூட்டல் அன்னைதான் ஒப்பனை. வஉசி நம்ம நேர்ல பார்க்கல, சிவாஜி கணேசனை தான் பார்த்துருக்கோம். ஆனா சிவாஜி கணேசனா நம்ம பார்க்காம வஉசியா பார்த்தது காரணம் ஒப்பனை கலை தான். வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம நேர்ல பார்க்கல, ஆனா ஒப்பனையினாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி முதல் மரியாதையில ஒரு பெரிய மனுஷன், அந்த பெரிய மனுஷனை அந்த நெசப்பாட்டு பாடும் பொழுது அவரை சிவாஜியா நம்ம பார்க்க முடியல, ஏதோ ஊர் பெருசா தான் பார்க்க முடியுது. ஆக இந்த ஒப்பனை கலை இருக்கிறதே ஒப்பற்ற கலை. உதட்டு சாயம் பூசுவது மட்டும் ஒப்பனை கலை இல்ல, பிற வேடங்கள், அந்த பிற வேடங்களை ஏற்று நடிப்பவர்கள். அது குறிப்பா விஸ்வநாத தாஸ் அப்படின்னு ஒருத்தர், அவர் சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய நாடகத்தாலே ஒப்பனை கலையை போட்டுக்கொண்டு இந்த நாடு முழுவதும் சுதந்திரத்தை பரப்பியவர். அவர் போட்டது ஒப்பனை கலை. அந்த ஒப்பனை கலையிலே ரொம்ப சிறப்பா அவர் செஞ்சது என்னன்னா, அங்க நடக்கிறது வள்ளி திருமண நாடகம். அந்த வள்ளி என்ன பண்றா, அங்க வரக்கூடிய திணை திரும்ப வரக்கூடிய கிளிகளை ஓட்டுறா. ஓட்டும் போது வெள்ள வெள்ள கொக்குகளா விளைஞ்ச வயிற திங்க வந்திகளா. அப்ப வெள்ள கொக்குன்னு யார சொல்றா? இங்கிலீஷ்காரனை சொல்றாரு. அவரு உட்காந்து எப்படி கைது பண்ண முடியும்? இங்கே யாரு? வள்ளி திருமணத்தில் முருகன் பாடுறாரு, முருகனை போய் கைது பண்ண முடியுமா? ஆக அப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் தந்த கலை ஒப்பனை கலை. ஆகையினாலே அன்பு பிள்ளையை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த இனிய தருணத்தில் செவிலியர் திருமதி வே. சேது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உடல் நலமும் உளநலமும் நம்மை மகிழ்ச்சியிலும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என நம் மொழி சொல்லும். அம்மாவை போல் நம்மிடம் அன்பு செலுத்துபவர்கள் செவிலியர்கள். பரந்த மனமும் பிறர் மேல் அளவு கடந்த அன்பும் கருணையும் கொண்டு வணங்கப்பட வேண்டியவர்களாகவும் வாழ்த்தப்பட வேண்டியவர்களாகவும் இருப்பவர்கள் செவிலியர்கள். தன் பணிக்காலத்தை கிராம மக்களின் நலனுக்காக முகம் மலர்ந்து மனம் நிறைந்து மருத்துவ சேவை செய்து வரும் செவிலியர் திருமதி வே. சேது அவர்களின் சேவையை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். நான் பெரும்பாலும் அதிகமாக பேசுறது இல்லை, என்னையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா செவிலி என்பது சங்க இலக்கியத்தில் வளர்ப்பு தாயை குறித்த ஒரு சொல்லு. ஏன்னா ஒரு பாடல் நற்றிணையில் உண்டு, பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பில் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உன் என்று ஓக்குவு படைப்ப தத்துற்று அரிணரை கூந்தல் செம்முது செவிலியர் பரிமெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தார்கள் கொண்ட கொழுனன் குடி வரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோர் உள்ளால் ஒழுகு நீர் நுணங்கு அறல் போல பொழுது மறுத்துண்ணும் சிறுமுதுகையிலேன்னு ஒரு பாடல். அதில் செவிலித்தாய் எப்படியெல்லாம் அந்த குழந்தைய வளர்க்குறாங்கிறத ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஆக பிறந்த வீட்டிலிருந்து வளர்ந்த வீட்டு அந்த புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த செவிலி அப்படி பக்குவப்படுத்தி அனுப்புகிறாளாம். இப்போ நான்லாம் முதுமை அடைந்து விட்டேன். முதுமை அடைந்த பின்னாலே காப்பாற்றுவதற்கு என்று சொல்லி செவிலியர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் பணியாக மட்டுமே அதை செய்யவில்லை, உண்மையிலேயே ஒரு தாயன்பு இருந்தால் மட்டும்தான் அவள் செவிலியாக தகுதியானவள். அந்த தாயன்பு நிறைந்திருக்கின்ற, ஏன்னா பெற்ற தாயை சொல்லும் பொழுது நற்றாய் என்று சொல்வார்கள், செவிலி தாயை சொல்லும் பொழுது அவள் வளர்ப்பு தாய் என்று சொன்னாலும் கூட நற்றாயிடம் வளர்வதை விட செவிலியிடம்தான் பிள்ளைகள் ரொம்ப அன்பாக இருக்கும். அந்த வகையில் மருத்துவ துறையில் இன்றைக்கு செவிலியர் இல்லை என்று சொன்னால் எந்த மருத்துவராலும் இயங்க முடியாது. அவர் 4 கிறுக்கி இருப்பார், இது என்ன மருந்துன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு அது பேராசெட்டமால் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுவாங்கன்னா பி மட்டும் போட்டு எல் போட்டிருப்பார்.
அவர் நமக்கு தெரியாது பிஎல் போட்டிருக்காருன்னு. இவங்க பாராசெட்டமாலுங்க, பாராசெட்டமால் 500ங்க அப்படிம்பாங்க. இவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியா கூட கூச்சமே பட மாட்டாங்க. இப்போ நம்ம சார் கொஞ்சம் பேண்ட்டை கொஞ்சம் கீழே அப்படி இறக்கி விடுங்க, நம்ம இறக்கலைன்னா அவங்களே இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டு கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷனை போடக்கூடிய ஒரு தன்மை. அப்போ தாயை விட வேறு யார் அதை செய்ய முடியும்? ஆகையினாலே இவர்களை நான் வாழ்த்தி பாராட்டுகிறேன். அடுத்ததாக இங்கே திருமதி ஆவண்ணா ராஜம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கிராமத்து மக்களின் உயிர் நாடியாக இருப்பவை அரசு பள்ளிகள். எண்ணும் எழுத்தும் கண்ணாகும் என்பது நமது வள்ளுவ பாட்டனின் வாக்கமுதம். கிராமத்து மாணவர்களின் வெளிச்சக்கீற்றாய் வந்தவர். பெயருக்கேற்ப கணித பாடம் கற்பிப்பதில் இவர் ராஜ் அம்மாள் தான். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கற்கண்டு கணிதத்தை விரும்பி கற்பித்து 100% தேர்ச்சியை தொடர்ந்து தந்தவர். விடுமுறை நாள்களிலும் தன் வீட்டிற்கு வரவழைத்து கணிதத்தை விரும்பி கற்பித்து மாணவர்களின் வாழ்வில் மகிழ்வை கூட்டி உயர்கல்வி கற்க வகுத்து தந்த திருமதி ஆ ராஜம்மாள் அவர்களின் சேவையை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். கணக்கு பாடம் என்று சொன்னாலே பாரதி சொல்லுவான், கணக்கு பிணக்கு ஆமணக்கும்பா. ஏன்னா கணக்கு பாடங்கிறது அவ்வளோ கடுமையாக இருக்கும். ஆக இவங்களை பார்த்தா என் மக மாதிரியே இல்லையா? எங்கள் நிறம் 2 பேருடைய நிறம் கூட இருக்கு. நாங்கள் எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வந்தால் ஐயோ கருத்து போயிட்டான்னு யாராவது சொல்லுவாங்களா? அதனால தான் சொன்னான் கம்பன், வெய்யோனுடைய தன்மேனியின் விரிஜோதியின் வெளிர பொய்யோ எனும் இடையாளோடும் இடையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதர் அழியா அழகுடையான்னு. அழியா அழகுள்ள இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கணிதம். ஏன்னா கணிதம் என்பது மேத்ஸ் இஸ் த குவீன் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா கணக்கீடு இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. இன்னைக்கு வெளிநாட்டில் இங்கே இந்தியாவில் அவனுக்கு பட்டம் கிடைக்கல ராமானுஜத்துக்கு. அவன் ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த ஃபஸ்ட் ஆர்ட்ஸை அவன் இங்கே படித்து பாஸ் பண்ண முடியல. அவனை கூப்பிட்டு லண்டனில் பிஏ கொடுக்குறாங்க. காரணம் அவன் பெற்றிருந்த அந்த கணிதம் தான். ஏனென்றால் கணிதம் இல்லாமல் எதுவும் இயங்க முடியாது. அந்த பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியரை கருதும் பொழுது என்னுடைய ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை நான் மனதில் நினைத்து பார்க்கிறேன். முதல்ல அவர் அல்ஜிப்ராவில் சொல்கிறது ++++, +++ ++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 + இது அந்த அடிப்படையை சொல்லிட்டு a + b ² = a² + b² 2ab அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வரிசையாக அப்பலோனியஸ் தேட்டர் வரைக்கும் அவர் நடத்தினது. அதுக்கடுத்து இந்த XH YHன்னு சொல்லிட்டு போட்டு அந்த பேரபலான்னு சொல்லக்கூடிய பரவளையம் போட்டதெல்லாம் நினைவுக்கு வருது. இவங்களை சொன்னோடனே அத்தனையும் நினைவுக்கு வருது. நான் இப்போ நான் 10ஆம் வகுப்புக்கு உள்ளே போயிட்டேன். நான் இப்போ ஆனால் உட்காந்துருந்த வகுப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பிள்ளையை குழந்தையை வாழ்த்துகிறேன். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா முழுக்க அவர்கள் கற்றது முழுக்க தன்னுடைய சுயம்தான். விவசாய குடும்பம், அவங்க தெருவிளக்கில் இருந்து படித்து ஒரு ஏழ்மையில் இருந்து இன்னைக்கு இப்போ இவங்க வேலை பார்க்கக்கூடிய செம்பியனேந்தல் ஆதிராவிட நலத்துறை நடுநிலைப்பள்ளி அங்கே தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய மலர் டீச்சர் வந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு டீம் போனா பிறகு பார்த்தீங்கன்னா வெறும் 35-40 பிள்ளைங்க இருந்த பள்ளி கூட இன்னைக்கு ஒரு 100-150 கிட்ட அந்த எண்ணிக்கையை கூட்டி புதிதாக 4 வகுப்பறைகள் பெற்று ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு ஒரு கல்லூரிக்கு நிகரான கட்டமைப்போட கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அதில் அந்த ஆசிரியருடைய பங்கு, தலைமை ஆசிரியருடைய பங்கு மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. மூலிகை செடிகளை கண்டறிந்து மாணவர்களிடமும் மக்களிடமும் அதன் மகத்துவத்தை மனங்களில் நிரப்பி வருபவர். அதனால்தான் பாரத பிரதமரின் மனதின் குரல் வானொலி நிகழ்வில் வான்வழியாய் வலம் வந்தவர். தமிழையும் தாவரத்தையும் தனது 2 கண்களாக கொண்டு பயணிக்கும் புதுமை பெண் திருமதி சுபஸ்ரீ பாபு அவர்களுக்கு சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். அன்பு மகள் சுபஸ்ரீ அவங்க வரல சொல்லும் பொழுதே எனக்கு நான் உணர்ச்சி பொங்குகிறது. யாருமே செய்ய முடியாத சாதனை. நம்மெல்லாம் இருக்கோன்னா தமிழ் படிச்சிருக்கோம், ஏதோ பேசுகிறோம், செயலில் ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு இடத்த வாங்கி அதில் பல்வேறு மூலிகைகள், ஏன்னா
நம்முடைய சித்த மருத்துவர்கள் என்ன செய்து வைத்து விட்டார்கள் என்றால் எல்லா மூலிகையுடைய பெயரையும் மறைவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ உதாரணமாக இருகுரங்கின் கையெழுத்துன்னு ஒரு மூலிகை புத்தகத்தில் வருது, ஒரு ஏட்டில். இருகுரங்கின் கையெழுத்துன்னு சொன்னால் போய் 2 குரங்குடைய கையெடுத்து அப்படி அரைச்சா ரத்தம் தான் வரும். அப்போ என்ன பொருள் தெரியுங்களா? முசு அப்படின்னா குரங்கு, இரு குரங்கு, முசு முசு கை, முசு முசு கைங்கிறத இருகுரங்கின் கையெடுத்துன்னு எழுதிருக்கேன். எவ்வளோ கொடூரம் அது! அப்போ அதையெல்லாம் என்னன்னு சொன்னால் பிஎஸ்எம்எஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் சேகரித்து உள்வாங்கி, அது மட்டுமல்ல பொட்டானிக்கல் நேம் என்று சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும் அங்கங்கே பொருத்தி வைத்து என்னென்ன பயன் தரும் என்பதையும் சொல்லி இவங்க செய்திருக்கிற செயல் ரொம்ப என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சொற்கள் எனக்கு வரல, அவ்வளோ அருமையாக செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனிமாமின்றேன். ஏன்னா முனிமாமியா, அது என்ன முனிமாமி அப்படின்னு சொல்லியாச்சுன்னாக்க சித்தர் அத்தை. முனின்னா சித்தரா, மாமின்னா அத்தையா, சித்தர் அத்தை அப்படிங்கிறத முனிமாமின்னு எழுதுறாங்க. இவங்கெல்லாம் விளங்குவாங்களா? ஆக இப்படியெல்லாம் செய்து நம்முடைய அந்த சித்த வைத்தியத்தை அழித்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய நிலையிலிருந்து இப்போ காப்பாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருத்துவ செடி மூலிகையெல்லாம் நம்முடைய பட்டம் வைத்த பின்னால் தான், பேச்சுலர் ஆஃப் சித்தா, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் என்று வந்த பின்னால் என்னுடைய மாணவன் ஒருவன் அதில் எம்டி முடிச்சுட்டு முழுக்க முழுக்க சித்த வைத்தியம் பண்ணுறான் கம்பத்தில். அவன் பேர் அப்துல் ஹமீதுன்னு பேர். அந்த அப்துல் ஹமீது இன்றைக்கு அவனுக்கு வயசு 57 58 வயசு இருக்கும். ஆள் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளோ அழகாக இருப்பான், அவ்வளோ அழகு. என்னடா அப்படின்னா, நான் இது வரைக்கும் எனக்கு எந்த இதுக்கும் காய்ச்சலுக்கோ மற்ற எதுக்கோ நான் மூலிகையை தவிர நான் இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் போட்டதே இல்லைன்னு சொல்லுவான். ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற அந்த ஒரு சித்த வைத்தியத்திற்கு உதவக்கூடிய மூலிகையை மகள் சுபஸ்ரீ, அது வடமொழி சொல்கிறான். சுபம்னா நலம்னு அர்த்தம், ஸ்ரீனா செல்வின்னு அர்த்தம். ஆக நலச்செல்வி. ஆக நலம் தருகின்ற செல்வியை பெற்றிருப்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தனக்கு மட்டும் நலம் இல்லாமல் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள் என்று பொழுது எனக்கு உண்மையிலே தந்தை நிலைமையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவளை வாழ்த்துவதிலே நான் எல்லையில்லா பரம்பொருளை வணங்குகிறேன். நன்றி. இதயத்தை வசமாக்கும் வல்லமை இசைக்கு உண்டு. ஒரு பாடல் நம் விரல் பிடித்து வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும். தொழில்நுட்பங்கள் இன்று நம்மை சூழ்ந்தாலும் அன்று முதல் இன்று வரை எப்போதும் நேயர் கூட்டம் வானொலிக்கு உண்டு. கேட்டல் திறனை அதிகரித்து செவி செல்வம் தருபவை வானொலி நிலையங்கள். 35 ஆண்டுகளாக மதுரை அகில இந்திய வானொலி நிலையத்தில் இசைக்கலைஞராக உலாவரும் திருமதி பாலாமணி ஈஸ்வர் அவர்களின் இசைத்திறனை பாராட்டி சுடரொளி மகளிர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றனர். இந்த இனிய தருணத்தில் நிலையத்தில் இருக்கக்கூடிய மூத்த அறிவிப்பாளர் அன்பிற்கினி ஐயா ரமேஷ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவிக்கின்றேன். என்று சொன்னால் கேட்ட உடனே அவங்க இவங்களை பரிந்துரை பண்ணாங்க. வானொலி நிலையங்கள் தான் எங்களை போன்ற நம்மை போன்றவர்களுக்கு சிறு பிள்ளைகளில் மிகப்பெரிய ஒரு ஊடகமாக இருந்தது. அந்த ஊடகத்தில் உள்ள அம்மா அவர்களுக்கு அந்த நன்றியின் பயனாக அதை நினைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தில் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம். இசையால் வசமாகாத உலகம் எது? அந்த இசைங்கிற சொல்லே பார்த்தீங்கன்னா ஒன்று பெயர் சொல், இன்னொன்று அதுவே வினை சொல். பெயர் சொல்லாக இருக்கும்போது மியூசிக்னு அர்த்தம், அது வினை சொல்லா இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். அப்ப ஒரு சொல் பெயராகவும் வினையாகவும் இருப்பது வேற பெரும்பாலான சொற்களை பார்க்க முடியாது. அப்படி அத்தனை பேரையும் வசீகரிக்கின்ற ஒன்று இசை. ஆகையினால்தான் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்று ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன். அதுவும் யார்? இறைவனே தந்தது இசைதான். அதனால்தான் ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் என்று சொல்லி சுந்தரர் சொல்லுவார். ஆகவே தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன்பார் நாவுக்கரசர். கூற்றாயினவாறு விளக்ககளீர்னு சொல்லக்கூடிய பதிகத்தில் அவர் சொல்லும் பொழுது 2வது பதிகத்தில் சொல்றாரு, தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் என்னாலும் மறந்தறியேன், உலந்தார் தலையில் பலிகொண்டு உழல்வாய்
உடலுள் ஒரு சூளை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகைக்கடில வீரட்டானத்து உரை அம்மானேன்னு சொல்லுவார். ஆக அந்த 7 இசை இருக்கிறதல்ல, அந்த 7 இசை நம்ம குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம்னு சொன்னோம். அதைத்தான் பின்னால சச்சமம், ரிஷபம், காந்தாரம் என்று சொல்லக்கூடிய சரிகம பதனி என்று மாற்றியது தானே தவிர மற்ற எல்லாமே நம்முடைய இசைதான், நம்முடைய தமிழிசைதான். அந்த தமிழிசை இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பெயர் உருமாற்றம் அடைந்திருக்கிறது. அவ்வளவுதான். அந்த உருமாற்றம் அடைந்திருந்தாலும் அவர்கள் வான் ஒலியிலே இருந்து தன்னுடைய இசை ஒலியை பரப்பி இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி பாராட்டி அங்கேயர்கண்ணி அம்மை உடனுரை ஆலவாய் அண்ணல் அவருக்கும் அவர் கணவருக்கும் நெடிய ஆயுளை தந்து அவர்களை பல்லாண்டு வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இவரை மட்டும் பாருங்க. முத்து போட அதோட காலை நெட்டிடாத. எடு, நீ அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல ரீசெண்டாக.